எதிர்க்கட்சிகளை பற்றி விமர்சித்தா, திட்டங்களை பற்றி விமர்சித்தா கவுண்டர் கொடுக்குறீங்க. இப்போ பிரதமர் கடவுளை பற்றி பேசினாலோ இல்லை அது தொடர்பாக பேசினாலோ மத அரசியல் செய்கிறான்றீங்க. இப்போ எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தில் ஒரு பதிலே கொடுக்க முடியாத அளவுக்கு நாளுக்கு நாள் பிரதமருடைய பேச்சு மாறிக்கொண்டிருக்கிறதா? குறிப்பாக கடவுள் என்னை அனுப்பியிருக்காரு அல்லது சில முக்கிய பணிகளை நிகழ்த்த வேண்டியிருக்குன்றதுல எதிர்க்கட்சிகளால் கவுண்டர் கொடுக்க முடியல, ஆனால் விவாதிக்க முடியுதுல்ல. அரசியலே நொடிக்கு நொடி அதிரடின்னு சொல்லுவாங்க. 1ஆம் கட்டம் தொடங்கி 4ஆம் கட்டம் வரலும் ஒரு மாதிரி பேசி கொண்டிருந்தார். 4ஆம் கட்டம் முடிந்தவுடனே பழைய RSS பாணியிலே மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பேச 2ஆம் கட்டத்திலேயே இந்த ராஜஸ்தானில் பேசினார். ஏப்ரல் 21 பேசினார். அதான் அது அந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டே வருது. தென்னகத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னவொடனே வடக்கு வந்தவொடனே அவர் உடனே யூபிக்கு எதிராக தென் மாநிலங்கள் இருக்கிறது, ஒரிசாவுக்கு எதிராக தமிழர்கள் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கு சாவி போய்விட்டது என்றெல்லாம் பேச ஆரம்பித்திருக்கிறார். அதில் ஒன்றும் தவறு இருக்கதான் நான் நினைக்கல. ஐ ஹவ் பீன் சோசன் பை காட் என்று அவர் சொல்வது ஒரு தொலைக்காட்சியிலே தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்வது என்பது தவறான காரியம் அல்ல. மாற்றமே வரவில்லை என்று மனசாட்சிக்கு விரோதமாகவும் நான் பேச தயாராக இல்லை. நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது. பைசாபாத்தை கூட அயோத்தி மாவட்டம் என்றும், முகுல்சராய் ரயில்வே ஜங்ஷனை கூட RSS தலைவர் தீனதயாள் உபாத்யாவுடைய பெயரிலேயும், அழகான அலகாபாத் மாநகரத்தை பிரயக்ராஜ் என்றும், திட்டக் கமிஷனை நிதி ஆயோக் என்றும், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்பதை தேசிய கல்வி வளர்ச்சி கழகம் என்றும் பெயர் மாற்றம் செய்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது. மாறி வரும் உலகினில் எது நிரந்தரம் என்று சொல்பொழுது மாற்றங்கள் மாத்திரமே நிரந்தரம் என்று சொன்னார் கார்ல் மார்க்ஸ். அந்த மாற்றங்கள், அது மாதிரி மாற்றங்கள், பெயர் மாற்றங்கள் தான் வந்திருக்கிறது. பெரிய மாற்றங்கள். இன்னைக்கு பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டே, அதாவது உயிரியல் பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரியல் பன்முகத்துக்கே ஒரு தன்மை இருக்கும் பொழுது மாறுபட்ட மொழி, வேறுபட்ட இனம், முரண்பட்ட பண்பாடுகள், சமரசத்தை உண்டாக்காத சமயங்கள் என்று இருக்கின்ற ஒரு நாட்டிலே யுனைட்டி அண்ட் டைவர்சிட்டி என்று இருக்க வேண்டும் என்கின்ற சொல்லப்படுகின்ற அந்த காலகட்டத்திலே, இதுதான் கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பிள் சொல்கிறது என்கின்ற காலகட்டத்திலே, இல்லை செக்யூலரும் சோசியலிசமும் இடையிலே வந்தது, இடையிலே போகிறது என்று ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் 2015 நாடாளுமன்றத்திலே உறக்க சொல்கின்ற அளவிற்கு இந்த பன்முகத்தன்மைக்கு இடமில்லாத ஒரு சூழலை கூட கடவுள் தான் சொன்னாரா, அந்த மாற்றம் இது போன்ற மாறுதலை செய்ய வேண்டும் என்று கடவுள் தான் சொன்னாரா என்பதை அவர்கள் தான் விளக்க வேண்டும். 24 லட்சம் கோடி கார்ப்பரேட் பணக்காரர்களுக்கு தள்ளுபடி செய்தீர்களே, அதை கடவுள் செய்தாரா? அல்லது ஒரு ஏழை தாயினுடைய மகன் கடைசியாக மருத்துவமனைக்கு போகும்பொழுது ஐசியூல 5000 ரூபாய்க்கு மேலே இருந்தா 5% GST சொல்லிட்டு கடவுள் தான் சொன்னாரா என்பதை அவர் தான் விளக்க வேண்டும். இப்போ மோடி செய்த எல்லா திட்டங்களையும் கடவுள் தான் செஞ்சாரான்ற கேள்வி அவர் தானே சொல்றாரு. ஐ எம் சோசன் பை காட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தானே சொல்றாரு. மதம் என்பது ஒரு பொருட்டே கிடையாது. மதம் என்பது என்னை பொறுத்தவரையிலே ஆன்மீகம் என்று சில பேர் சொல்கிறார், நம்பிக்கை என்று சொல்கிறார். என்னை பொறுத்தவரை அது ஒரு பெயின் ரிலீஃப், ஒரு ஆத்ம திருப்தி, அவ்வளவுதான். அவர் எந்த கடவுளை நினைக்கிறாரோ அந்த கடவுளை அதை போல மற்றவர்கள் நினைப்பதற்கு தன்மை, அதுதான் பன்முகத்தன்மையில அப்படிதான் இருக்க முடியும். யுனைட்டி இன் டைவர்சிட்டி என்கின்ற நிலைமையில வேற்றுமையில் ஒற்றுமை தான் காண முடியும். ஆனால் அந்த வேற்றுமைக்கு உழை வைக்கின்ற நிலைமையை இன்றைக்கு கடவுள் தான் அவருக்கு சொன்னாரா என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும். கேட்போம் திரு ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட. தேர்தல் பிரச்சாரம் திசை மாறுகிறதோ, திசை தெரியாமல் போகிறதோ, 2ஆம் கட்டத்தில் இந்து முஸ்லீமு அல்லது தாலியை பறிச்சிருவாங்க, மங்கள் சூத்ரா பறிச்சிருவாங்க, ஆடு மாடுகளை பறிச்சிருவாங்க, கிரிக்கெட் வீரர்களை முஸ்லீம் வந்துடுவாங்கன்னு எதையோ பேசணும். இன்னைக்கு நான் தான் கடவுள்னு சொல்ல வர்றாரா பிரதமர்? இது எப்படி நீங்கள் நியாயப்படுத்த போறீங்க? இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கும்மிடி பூண்டி தாண்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் தேர்தல் முடிஞ்ச உடனே படுத்து தூங்கிட்டீங்க. எங்களுக்கு அப்படி இல்லையே. 28 மாநிலங்களுக்கு போகணும், இத்தனை இப்போ 140 கோடி மக்களை சந்திக்கணும், புதுசாக பேசணும். இல்லை நிறைய பேசணும். உங்களுடைய புத்தகம் 30 பக்கங்கள் கொண்டது, ஆரம்பிச்சது முடிஞ்சிருச்சு. இது எத்தனையோ 4000 திவ்ய பிரபந்தம், அதனால் அப்படி போயிட்டுருக்கு. சரி, மற்றவங்களாவது இந்தி கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் நிறைய பொருள் உதவி கொடுத்து இந்த இந்தி கூட்டணியை தாங்கி பிடிச்சிங்க, அதனால் நீங்கள் வாங்க கல்கட்டாவில் பேசுங்க, மகாராஷ்டிராவில் பேசுங்கன்னு உங்களை கூப்பிட்டா கூட நீங்கள் போய் எதையாவது பேசலாம். அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், செக்யூலரிஸ்க்கும் சோசியலிசமும் இனிமேல்ட்டு முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னால், இது ரெண்டும் இல்லாத நிலையில் தான் இந்தியாவே உருவாச்சு. செக்யூலருங்கிறது பின்னாடி கொடுக்கப்பட்டது, அது மைனாரிட்டிக்கு மட்டும் ஒரு செக்யூலர் அப்படிங்கிறது எப்படி நியாயப்படுத்துவீங்க அப்படின்றது. நம்ம எல்லாருமே பயாலஜிக்கல் படைப்பல்ல, நான் இறைவனால் அனுப்பப்பட்டவன் அப்படின்றத எப்படி நியாயப்படுத்த? நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவர்கள். உங்களால் தேட முடியல, என்னால் தேட முடியல, நான் தேடி கிடைக்கல, அவர் தேடி கிடச்சிருச்சு. இவ்வளவு தான் வித்தியாசம்.
இன்னொரு ஆங்கிளில் இங்கிலீஷ் டப்பிங்கில் சொல்லணும்னா ஷேக்ஸ்பியர் சொல்கிற மாதிரி உலகமே ஒரு நாடக மேடை, நாம் எல்லாம் நடிகர்கள். சந்தோஷம். ஆனால் என் கதாபாத்திரம் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் நடிகன் தான் எனக்கு தெரியும், ஆனால் இந்த உலகம் நாடக மேடை தெரியும். ஆனால் என் கதாபாத்திரம் என்னன்னு தெரியாத வரைக்கும் நான் தேடிட்டே இருப்பேன். சின்ன ரோல் பண்ணுவேன், பெரிய ரோல் பண்ணுவேன், அப்புறம் திடீர்னு ஹீரோ ஆயிடுவேன். இந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்கும். ரமணருடைய கதைகள் படித்திருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் யாருக்கு தெரியுமா இது உணர்வு பூர்வமாக புரியும்? ஒரு மருத்துவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, என்னங்க நல்லா சொத்து சேர்த்துட்டிங்களா, பயங்கர டாக்டர், நீங்கள் தான் ஃபேமஸ். இல்லைங்க, ஒரு 150 பேருக்கு கண் பார்வை கொடுத்தேன், அதில் எனக்கு திருப்தி இருக்குது. அந்த குழந்தை வந்து பிறந்திருக்காதுங்க, அது திரும்பிருச்சு, நான் ஆப்ரேஷன் பண்ணேன், அதில் எனக்கு திருப்தி இருக்கு. மருத்துவம் அரசியலா பேசக்கூடாது, ஆன்மீகமா இன்னொரு பக்கத்துல போய் ஆன்மீகம் இல்லைங்க, மனுஷனை தானே நம்ம பேசுறோம், மெஷினா நம்ம எல்லாரும் இல்லையே, மனிதன் தானே. ஒரு இன்ஜினியர் கிட்ட போய் கேளுங்க, ஐயா நல்லா சொத்து சேர்த்துட்டியா, பயங்கரமா. நாட்டின் தலைமை அமைச்சர் பாருங்க, யாராக இருந்தாலும் மனிதன் தூங்கணும், எந்திரிக்கணும், அதுதானே. வேற ஏதாவது மாற்றம் இருக்கா? அவருக்கு ஏதாவது மாத்திரை கீத்திரம் இருக்கா தூங்காமல் இருக்கிறதுக்கு? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இல்லை அவர் உழைப்பையே ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்தவரா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எப்படி இந்த ஆற்றல் வருதுன்றப்போ கடவுள் ஆற்றலை கொடுக்குறாருன்னு எல்லாருக்கும் இருக்குங்கிறேன். உங்களுக்கும் இருக்கு, எனக்கு பயாலஜிக்கலாவே இல்லை, கடவுள் தான் என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்ற இடத்துல எப்போ அதை உருவகிக்கிறாரா? எப்போ அது உணர்வாங்க தெரியுமா? ஒரு தாய் இருந்தாங்க, அப்போ போய் சம்பளத்தை கொடுத்தோம், காலைல ஆசீர்வாதம், இந்த கதையெல்லாம் விட்டுருங்க. ஒரு 330 ரூபா கொடுத்தா உனக்கு 2 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் கிடைக்குங்கிறது மோடி ஐயா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே இந்தியாவில் இருந்த ஒரு ஸ்கீம். ஆனால் அது வெளியில் வராமல் ஏன் பார்த்துக்கிட்டாங்கன்னா, ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுங்கிறதுக்காக இவர் அதை கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அதே மாதிரியே 70 ஆண்டு கால இந்தியாவில் கழிப்பறை வராத, நீர் வராத, வீடு இல்லாதவர்களுக்கு அதற்கான ஏற்பாடு பண்ணும்போது அவங்க வந்து நன்றின்னு சொல்லும் பொழுது அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த நீர் எனக்கு சொல்லுது, ஆமாம் நான் வந்து இந்த வேலைக்காக தான் வந்திருக்கேன், எனக்காக வாழ்கிறதுக்கு நான் வரலை, என்னுடைய குடும்பத்துக்காக நான் வாழ்கிறதுக்கு வரலைங்கிற எண்ணத்தை அப்படி தான் கொடுக்கும். 25 ரூபா சார் தலாக்கு இவங்க கேட்டது, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பும் கொடுத்துருச்சு. தஹேஜ் கேட்டது தலாக்குக்கு. ஆனால் அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையே தூக்கி போட்டுட்டு அந்த அம்மாவுக்கு அந்த 25 ரூபா கூட கிடைக்க முடியாத பண்ண செக்குலரிசம் எனக்கு வேண்டாம். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஆன்மீகம் தன்னை போல உள்ள சேர்ந்துட்ட ஒரே காரணத்தினால நான் எனக்காக பிறக்கலை, இது செய்கிறது எதுவும் என்னோடது இல்லை, இது எல்லாம் சார். ஒரு நல்ல பாடகன்ட்ட போய் கேட்டு பாருங்க, அவ்வளோ அருமையாக அன்றைக்கி பாடினீங்களே, எப்படி பயிற்சி எடுத்தீங்க? ஐயா பயிற்சி மட்டும்தான் நான் எடுத்தேன், அன்றைக்கி பாடினது நான் இல்லை. ஒரு ஓவியன்ட்ட கேளுங்க, எந்த ஒரு மனிதன்ட்டையும் கேளுங்க, அந்த காரியத்தை விஸ்வையா சொல்லுவார். அரட்டையரங்கம் நடத்திக்கிட்டு இருந்தார். ஒரு 5 வருடத்துக்கு அப்புறம் பொது பிரச்சனைகளெல்லாம் பேச ஆரம்பித்தார். ஒரு ஊருக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்த உடனே ஒரு 100 பேர் காலில் விடுவான், ஐயா என் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு கிளம்பி போவான். கண்ணில் தண்ணி வரும். நான் எதுக்கோ வந்தேன், ஒரு சினிமாவில் வந்தேன், நாடகத்துக்கு வந்தேன், இங்கே அதில் இல்லாமல் டிவிக்கு வந்தேன், ஊரில் வந்தேன், பேச வந்தேன், பார்த்தா இத்தனை பேருக்கு பிரச்சனையை தீர்த்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லணும். அடுத்தவர்களுக்கு சேவை செய்து அதில் நல்லது கிடைக்கும்போது அந்த பிரதிபலன் எதிர்க்க பார்க்கும்போது எனக்கு தோணும், நான் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும். இதே நான் அவன் இல்லைங்கிற எண்ணம் கெட்டவங்களுக்கு தோணும், அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் பேசிக்க வேண்டியது உடனே என்னன்னா, ஒரு இடத்துல போய் அவர் வந்து பார்க்குறாரு, இத்தனை வருடமாக இந்த கோவில் நம்ம திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப சாமி கோயில் வந்து தெரியும், திறந்தாங்க, அங்கே நிறைய சொத்துக்கள் இருந்தது, திறக்காமல் வைத்திருந்தாங்க, அதுதான் அந்த ஆன்மீகம். ஆனால் இங்கே வந்து சாமி தொலைந்ததே நமக்கு இன்னைக்கு தான் தெரியுது, இன்னைக்கு தான் நமக்கே தெரியுது. இன்னைக்கு தெரியல சார், ஏற்கனவே தெரிஞ்சு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போய் ஏற்கனவே பல அறைகளை திறந்திருக்காங்க. அறையினுடைய மறந்துட்டீங்கல்ல, பூரி ஜெகநாத் தான் சொல்றேன், பூரி ஜெகநாத் தான் சொல்றேன், மறந்துட்டீங்கல்ல. ஆனா உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல பர்ஸ் தொலைச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்த கடந்து போகும்போதெல்லாம் நீங்க இந்த இடத்துல தான் நான் பர்ஸ் தொலைச்சேன்னு நினைச்சிருப்பீங்க. ஏன்னா அது உங்க சொத்து, ஏன் சொத்து. ஆனா எனக்கு தங்கமயில் கபாலீஸ்வரர் கோயிலில் தொலைஞ்சு போச்சு, இன்னைக்கும் கிடைக்கல. திருச்செந்தூர் கோவிலில் வேல் கிடைக்கல. ஆனால் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, சாப்பாடு கிடைச்சிதா, சாப்பிட்டேன்னா நல்லா இருக்கேன். அவர் போகிறாரு, அந்த இடம் பார்க்குறாரு, வருத்தப்படுறாரு, எங்கே போயிருக்கும். ஏன்னா இந்த அந்த மாநிலத்துக்கான விஷயத்தை அவர் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. உங்களுக்கு 6 இடத்துல பேசினா போறோம் சார். தமிழ்நாட்டில் கூட்டத்தை கூட்டிட்டு வந்துருவாங்க. தமிழ்நாடு பூரா 30 மாவட்டங்களுக்கு போகணுங்கிற அவசியம் கூட உங்களுக்கு கிடையாது. 6 இடத்துல கூட்டத்தை கூட்டிட்டு வந்துருவாங்க, 34 போகணுங்கிற அவசியமே கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.